சிறடி காசே சீரியலோட டைரக்டர் ஏன் தான் இந்த மாதிரி கதையை கொண்டு போறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் ரோஹிணி போயிட்டு மீனாவ பார்த்து பேசுறாங்க. ரோஹிணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "கிறிஷோட உடம்புக்குள்ள அவங்க அம்மாவோட ஆவி புகுந்துருச்சு" அப்படின்ற மாதிரி அத்தை வந்து ஆன்டி வந்து புதுசா பேசுறாங்க. ஏன்னா, அன்னைக்கு சேர்லலாம் உட்காந்து ஆடிட்டு இருந்த கிறிஷ பார்த்து வந்து ஒரு பக்கம் தப்பா நினைச்சுட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. கொடுமைப்படுத்தி வெளியில அனுப்பணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல, "நீ என்ன சொல்லி வந்து நீ கிரிஷ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? சீக்கிரமே வந்து எப்போ உண்மைய சொல்ல போற?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீனா சொல்ல, மீனாவே லூசுத்தனமா ஒரு ஐடியா ஒண்ணு குடுக்குது. எப்படியோ கிரிஷ் அம்மாவோட ஆவி என் உடம்புல புகுந்துருச்சுன்னு சொல்லாம இருந்தா சரிதான் அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொன்னீங்க மீனா? திரும்பவுமே சூப்பர் ஐடியாவ வந்து நீங்க குடுத்துட்டீங்க" அப்படின்ற மாதிரி ரோஹிணி சந்தோஷப்பட, "என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் ஆரம்பிக்குது ரோஹிணியோட பேயாட்டம். ஸோ இப்போ வந்து ரோஹிணி ஒரு பிளான் போடுது. என்ன அப்படின்னா, கிரிஷோட அம்மாவோட கல்யாணி ஆவி ரோஹிணி உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. புகுந்த உடனே நம்ம சொன்ன மாதிரி ஆட்டி வைக்கலாம் மனோஜ. மனோஜ்க்கு வந்து கிரிஷ சுத்தமாவே பிடிக்கல. இந்த மாதிரி மிரட்டி மனோஜ் மேல பாசம் வர மாதிரி மிரட்டி வந்து வர வைக்கலான்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மிரட்டுது. அதே மாதிரி மனோஜ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா "கதவ சாத்து" அப்படின்னு சொல்லுது. கதவையுமே சாத்திட்டு மனோஜ் வந்ததுன்னு, "இந்த மாதிரி கிரிஷ் கிட்ட நீ ரொம்ப பாசமா நடந்துக்கணும்னா தான் வந்து கிரிஷோட அம்மா கல்யாணி" அப்படின்னோனே ரோஹிணிய பார்த்து பயந்து போய் டக்குன்னு ஒரு டேபிள் மேல ஏறி உட்கார்றாரு. முழிக்கிறாரு ஒரு பக்கம் வந்து நம்ம மனோஜ். சும்மாவே எல்லா விஷயத்துக்குமே பயப்படுற மனோஜ் வந்து பேய் அப்படின்னா பயப்படாமலா போயிருவாரு. அந்த அளவுக்கு பயந்து ஐய்யய்யோன்னு அலர்றாரு. இனிமே கிரிஷ பார்த்த உடனே பயந்து போய் "சாப்பிட்டியாப்பா? என்னப்பா பண்ற?" அப்படிங்கிற மாதிரி பாசமா பேச போறாரு பயந்துட்டு. ஸோ இது மூலமா ஈஸியா வந்து காரியத்த சாதிக்குது ரோஹிணி. ரோஹிணி தப்பு பண்ணுது அப்படின்னா, அதுக்கு சூப்பரான ஐடியா குடுக்குறதே மீனா தான் ஒரு ஒரு தடவையுமே. இந்த மாதிரி ஒரு ஒரு கதைக்களம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன் தான் டைரக்டர் வந்து, "நீ பயப்படாதம்மா ரோஹிணி, உன்ன நான் இந்த ஜென்மத்தில மாட்டி விட மாட்டேன்" அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ண மாதிரியே இந்த சீரியல கொண்டு போயிட்டுருக்காரு. எப்பதான் இந்த ஒரு சீரியலோட ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தெரியல. கல்யாணி தான் வந்து ரோஹிணி, ரோஹிணி தான் கல்யாணின்றத கொண்டு வருவாங்கன்னு தெரியல. மீனாக்கு தெரிஞ்சது சும்மாவே இருக்கலாம். புது புது ஐடியாவ குடுத்து சீரியல் இன்னும் மொக்கையா தான் போயிட்டுருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.